பிறந்த நாள் செய்யலாம் இல்ல கண்ணை தரல கண்ணுல பாருங்கண்டே நாங்கள் வந்த இடம் வந்து கூட குழம்பு பாருங்க ஒரு இவ்வளவு புதைக்குமா புதைக்கும் பாருங்க அந்த பனைமரம் 60வது பிறந்த நாள். அனைவருக்கும் வணக்கம். நான் ஜான்சன். நான் தேவி. இன்றைய தினம் நாங்கள் எங்க போறோம் என்று சொன்னால் அம்மாண்ட தூரத்து சொந்தம் என்ன துரு சொந்தம் அம்மாண்ட சொந்த முறால் வந்து துறகு காலைக்கு கூப்பிட்டுருக்கணும். அப்ப போறோம் நாங்கள் இனிதான் போய் அங்க சாப்பிட்டு வர போறோம். குழந்தை பிள்ளையும் பார்த்துட்டு ஒரு காசு கையில வைக்கிறதா கிஃப்ட் வைக்கிறதா காசு கையில வச்சு போட்டு வர போறோம் போய் பார்த்துட்டு. அப்ப இன்றைய நாள் வந்து என்ன ஒரு விசேஷமான நாள் என்று சொன்னால் எங்களுடைய அப்பாண்ட வந்து பிறந்த நாள். என்ன எத்தனையாவது பிறந்த நாள்? 60வது பிறந்த நாள். அப்பாண்டியோ அப்பாவுக்கு வயசு போட்டுதா? 60வது பிறந்த நாள். எங்கட அப்பாண்ட மறந்துட்டியல 60வது பிறந்த நாள். இன்றைக்கு பிறந்த நாள் மறந்துட்டியோ? எத்தையாவது பிறந்த நாள்? 60வது. எனக்கு ஞாபகம் இருக்கு, உங்களுக்கு ஞாபகம் இல்லை. எத்தனையாவதுன்னு சொல்லி அப்பாண்ட 60வது பிறந்த நாள் இன்றைக்கு பாருங்க. ஆனா தெரியல, பாக்க தெரியலையா? நானே 55 அப்படி ஆகும். என்ன 54 எனக்கு தான். 54 உங்களுக்கு? அப்ப 5 வயசு கூட அப்பாவுக்கு. அப்பாவுக்கு 60 வயசு. ஆமா, 5 வயசு வித்தியாமா 4 வயசு வித்தியாமா அப்பாவுக்கு? 64ஆம் ஆண்டு பேர். 64ஆம் ஆண்டு பேர் என்ன? 60 வயசு. 60 வயசு. 53 வயசு எனக்கு. 53 வயசு பாருங்க. இன்றைய தினம் அப்பாவினுடைய 60வது பிறந்த நாள் தினம் இன்றைக்கு. ஆனால் வந்து என்ன கேக்கு வெட்டி கொண்டாடுறதுக்கு தான் அப்பா வந்து இங்கே இல்லை. அப்பா வந்து எங்களுடைய ஊர்ல வந்து கோவில் திருவிழா துவங்க போகுது, அதாவது திருநாள் வந்து அதுக்காண்டி போயிருக்கிறேன். ஸோ ஒரு நாளைக்கு சர்ப்ரைஸா வெட்டுவோமே இந்த கிழமை இல்லை வார கிழமைகள். என்ன வெட்ட போறீங்களா? போய் சர்ப்ரைஸா வெட்டுவோம். அப்பா வெட்ட போறீங்களா? கேக்கு வெட்டுவோம். சரி, அப்போ ஓகே. என்ன செய்யுது சந்தோஷமா இருக்கு. அப்பா என்ன பிறந்த நாள்? அதுதான் அப்பாவுக்கு பிறந்த நாள் செய்யலாம் இல்ல 6 மாசத்துக்கு ஒன்னும் செய்யல, பெருசா செய்யல. நாங்கள் கிறிஸ்துமஸுக்கு 60வது பிறந்த நாள் செய்யறது பெருசா இல்ல. என்ன செய்யறது பாப்போம். இல்லாடி இப்ப இந்த மாசம் கடைசியிலே 60 வயசுண்டாலும் அப்பா அந்த ஊட்டத்தை பார்த்தையா கோலால ஊடி வரையக்கு. அப்ப நான் இப்படியும் செய்யலாம். இப்ப இந்த மாசம் கடைசியிலையும் செய்யலாம். அப்படி இந்த மாசம் ஃபுல்லா பிறந்தாலும் தானே 60ஆம் பிறந்தாள். சரி பாப்போம். என்ன அப்ப நாங்க போவோம் அந்த வீட்டை. சரி சரி. அப்ப அப்பாவுக்கு பிறந்தாள் பார்த்து சொல்லுங்க. ஹாப்பி பர்த்டே சொல்லுங்க. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே டு யூ. சரி ஓகே, வாங்க போவோம். அப்ப நாங்க ஏரியா பாருங்க. அப்ப சாப்பிட்டோமே நாங்க. அம்மா வடிவா சாப்பிட்டா. அப்ப சாப்பிட்டு செய்யண்டு போட்டு வெளியில வந்தா நல்ல ஒரு பெரிய தோட்ட வழி. அங்க அந்த வீட்டை சுத்தி எல்லாம் அப்படியே இயற்கை அழகு, எல்லாம் பனைமர காடு அப்படியே. அந்த இடத்துல நாங்க பார்க்க போறோம். சரி வாங்க நாங்க பாக்கடங்காண்டி உங்களுக்கு வந்து காட்டுறோம் எப்படி இருக்குன்னு சொல்லி இடங்கள். ஹாய். இங்க பாருங்கோ, இந்த பக்கமா அப்படியே அந்த தண்ணி டேங்க் ஒன்று தெரியுது. அந்த தண்ணி டேங்க்ல இருந்தா இந்த ஊரு ஃபுல்லா தண்ணி வருதாம். அப்படியே சின்ன சின்ன குளங்களும் வந்து ஒவ்வொரு இடங்கள்லயும் இருக்குன்னு. இந்த இடங்கள்ல வந்து காணியலும் வந்து செய்யணும் மெரி வண்டினம். என்ன தண்ணி உப்பு தண்ணி? என்ன தண்ணியில் உப்பு தண்ணி. அந்த டேங்கில் இருக்கிற தண்ணியில் தான் சேனத்துக்கு வரது போல. பிரதேசவியோட வர. நாங்கள் அதை பொறுத்தலாம், அந்த போட்டோ பில்டர் போட்டு பொறுத்தலாம். வாங்க அந்த அங்கல பக்கம் என்ன உண்மையிலே அது பணக்காடம். இந்த பஞ்சால பக்கம் பாருங்க, மாடுகள் எல்லாம் வந்து மேய விட்டுருக்கேன். உத்தரப்படுத்தாச்சு. தெரிய இடத்துக்கு போகிறோம். என்ன அங்கெல்லாம் என்ன தண்ணியெல்லாம் கிடக்கு. அப்படி இது காணியல் பிரித்து விட்டுருக்கேன் நான் பாதை எடுத்து.
ஓ என்ன நடக்கல அது மற்ற இதுக்காக நடக்கலாம் அந்த வெள்ளை மண்ணுகள் போட்டு பாதையை வந்து பிரித்து விட்டுருக்கு இங்கே காணிகள் அங்கே வந்து ஒரு உடைஞ்ச வீடுன்னு இருக்கு நான் சண்டை உடைஞ்ச வீடுகளோ உடைஞ்ச வீடுகள் நிறைய இருக்குது சண்டே உடைஞ்சது என்னன்னு தெரியல அங்கே அதில் இருக்க ஒரு வீடு உண்டு வடிதாக இடங்கள் பாதை பிரித்து விட்டுருக்கு அப்படியே வெள்ளை மண்ணுகள் போட்டு காணிகள் விற்கிறதுக்காண்டி பிரித்து விட்டுருக்கு பாதைகள் இங்கே இருந்தால் நடுவில் பெனங்கா பண்ணியான்னு சொல்லலாம் ஆமாம் பாருங்கோ அந்த பெனமரங்கள் வந்து நிற்கிறது வந்து இவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி எடுக்க போய் நம்ம ஃபோன் எடுப்பினமா ஓடி போடுதுங்க படியா ஆடாங்களே என்ன ஆனால் இதுக்கு 5G வேலை செய்ய சிக்னல் நல்ல சிக்னலாகவே இருக்குது 5G சிக்னல் பாருங்கண்டு நாங்கள் வந்த இடம் வந்து இதுதான் இவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு பாருங்க இந்த இடங்கள் வந்து அப்போ நாங்களும் வந்து இந்த இடத்த பார்க்க உங்களுக்கும் சும்மா காட்டுவோம்னு தான் வந்த நாங்கள் இப்படி ஒரு இடம் வந்து நான் இன்றைக்கு தான் பாருன் இது வந்து புத்தூர்லான் இருக்கு இந்த இடம் உள்ளுக்குள்ளே வந்தால் இது வரைக்கும் தெரியாது இப்போ இடங்கள் வந்து பெருசாக இருக்குன்னு புத்தூர் தனிடாங்கடிக்கு உள்ளுக்குள்ள நான் இன்றைக்கு தான் பார்த்தேன் அதனால் நேராக போனால் வந்து மட்டும் அம்மன் கோவில் இருக்கு ஆள் வருது இங்கே 5G சிக்னல் வேலை செய்யுது ஓ எங்களோட ஊருக்கே 5G இல்லை என்னண்டு எங்கட ஊர் கோப்பாய் டவர் இருந்தே 5G சிக்னல் காட்டல இங்கே 5G ஸ்பீட் சிக்னல் காட்டுது நல்ல நெட்வொர்க் பெருசாக ஃபோன் யூஸ் பண்ணாத அப்படியே சிக்னல் நல்லா இருக்கும் நிறைய சனம் இல்லை தானே இங்கே பெருசாக எல்லாம் தோட்ட வேலையில் விவசாயம் தானே இஞ்சால அப்போ அதெல்லாம் ஃபோனுகள் யூஸ் பண்ணுற குறைவா 5 குடும்பம் ஃபோன் பாய் குடும்பம் இங்கே இப்போ இங்கே 2000 குடும்பங்கள் இருக்கிற மாதிரி இல்லை தானே ஒரு குறைஞ்ச குடும்பங்கள் தானே பனைமரங்கள் வந்து தரிக்க இயலாது எங்கட காணியாக இருந்தாலும் வந்து பனைமரங்கள் தரிக்க இயலாது தரிச்சா அதை பொமிஷன் எடுக்கணும் மட்டும் தான் தரிக்கணும் தரிச்சு எங்கட வீட்டுக்கு பயன்படுத்தலாம் அதெல்லாம் இந்த வேலி அடைச்சி போட்டிருக்காங்க வெள்ளியில் பிரித்து வச்சிருக்கணும் நாளைக்கு உதவும் பிக்கதான் கிடக்கு போல் உண்மையாக இப்படியா இடங்களில் வந்து இருந்தால் ஒரு சோழியும் இல்லை நல்ல வடிவாக இருக்குது தங்கச்சிக்கு மூச்சு பிரச்சனைக்கு வந்து காத்தோட்டம் இடம் வந்து இந்த இடங்கள்ல ஓ நல்ல கடற்கரை மண் மாதிரி இருக்கு வெள்ள மண் நான் நினைக்கிறேன் இந்த கால் கையிலும் வந்து சிவப்பு மண் பிடிக்காது நல்ல வெள்ளம் மண் இஞ்சாலெல்லாம் எங்கட விவசாயம் மண் சிவப்பு மண் இல்லோ இது வெள்ள ஆனால் வெள்ள மண்ணாக இருக்கு இந்த மண் ஊற்ற பிடிக்காது கால்களுக்கு பதில் என்ன
ஆ ஓ ஓ ஆ இங்க முதலே இருக்குன்னு சொன்னவே இல்லை. இது மழை தண்ணி இல்லைண்ணே, மழை தண்ணி இல்லைண்ணே. இப்போ புதைக்கும் அப்படி புதைக்குமாம்மா, புதைக்கும். புதைக்கும் மஞ்சள் வாங்க, புதைக்குமா மஞ்சள் வாங்க. முதல்ல டக்குன்னு வந்து விட்டு பாருங்க. இவ்வளவு ஒரு அழகான இடம்னு சொல்லி பார்த்த உடனே பிடிச்சிருந்தது எங்களுக்கு. அதான் வந்து பார்க்குறோம். உங்களுக்கு ஃபோனில் பார்க்க எப்படி இருக்கோ தெரியல, எங்களுக்கு நேரில் பார்க்க நல்ல ஒரு அழகாக இருக்குது. வெயில் நேரம் என்றாலும் கொஞ்சம் அந்த இடங்கள் வந்து குளிர்மையான இடமா இருக்குது. சுற்றி தோட்டங்களும் வயலும் தான் இருக்கு. ஒரு தான் பார்க்க வந்தாங்க. அது என்ன தோட்டமோ? இப்படி இடங்கள் வந்து இப்போ காண்றது வந்து இப்போ எல்லாம் குறைவு. யாழ்ப்பாணத்தில் எல்லாம் பில்டிங்களும் வீடுகளும் எழுப்பி மதில் அடித்தபடியாக இப்படி இடங்கள் வந்து இருக்கிறதே குறைவு. இப்போ இந்த இயற்கையான இடங்கள் வந்து இந்தியாவிலேயும் ஒரு 5-10 வருஷத்தில் வந்து டெவலப் ஆகிடும் நல்லா. வெங்காயம் என்ன வெங்காயம் வச்சிருக்கேன். அப்போ நெல்லோ ஆனால் நல்ல மண் தெரியுமா? ஒரு ஊத்தையும் படாது வருங்காலம் தெரிஞ்சாலும். வெள்ளை மண் சார். கடல் மண். வரம்பெல்லாம் கட்டி கைவிட்ட தோட்டம் போல பாருங்க, ஒரு அழகா இருக்குன்னு சொல்லிடாம. இது வந்து தோட்டம் நெல். இது நெல் உங்களுக்கு? இது நெல்லோ? புது நெல்? ஏன் அப்போ இப்படி கொஞ்சம் கொஞ்சமா மழை கழிஞ்சு போயிருக்கு நெல்லுகள். பாருங்க, நெல் வயல் வந்துருக்கு. அப்படியே மழை கழிஞ்சு போன நெல் வயல் வந்து கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் அப்படியே நெல் வயல் தான் இருக்கு. பாருங்க, இங்க பனை மரத்தை சுற்றி என்ன மரம்? உதய ஈச்ச மரம். ஈச்ச பாமணிக்கும் காணும். உதய ஈச்ச முள்ளு எது? ஓ, ஈச்சங்காயோ? அது சாப்பிட்றது என்ன ஆகல்? அந்த பூ பூத்துருக்கு ஈச்சம்பூ. அப்போ இதே ஈச்ச மரம். பேரிச்ச பழம் மாதிரி அந்த வீடை பார்த்தோன்னா அப்படி சுற்றி இருக்கும். எல்லா இடத்தையும் பனம் விதிகள் வந்து விழுந்து விழுந்து பனம் மரம் தான் முளைச்சி கொண்டு இருக்கு. பழைய வீடு கட்டினா கூரை செங்கல்ல கட்டி கொண்டு இருக்கேன் நம்ம வீடு. இப்படி இடங்களை பார்த்தே எனக்கு கனவரிசம் ஆகிட்டு. நான்
இந்த தான் இவ்வளோ நாளைக்கு பூரா பார்க்குறேன். இது என்ன இது துளசி மரம் என்ன துளசி மரம் ஓ துளசி மரம் காட்டு துளசி இதே காட்டு துளசி என்ன வாசமா இருக்கு நல்ல வாசமாக இருக்குது பாருங்க இதுதான் காட்டு துளசி நல்ல வாசம் இதான் நாவண்ணி பத்தி வந்து ம் நல்ல வாசம் அடிக்குது ஆனால் வீட்டு துளசி இவ்வளோ வாசம் இல்லை யாரு என்ன வெடிக்குமே அவசரம் வெடிச்சு விட்ரு மஞ்சளவா ஓ இஞ்சலவா பிடிச்சு விட்டு கட்டி தான் நிற்குது சரி வெடிச்சு விட்டா சரி வந்து அந்த மாடு கொஞ்சம் அது கட்டி நிற்குது போல கட்டி தான் நிற்குது ம் அது கட்டி தான் நிற்குது எதுவும் தோட்டம் தான் நாங்கள் இங்கே கட்டி அறக்குறையில் கிடக்கு வீடுகள் ம் ஓ பாருங்க இந்த வீடு வந்து கட்டின முறையெல்லாம் அப்படி இருக்கு எல்லாம் செங்கல் இல்லை கட்டியிருக்கு வீடு கூட நீ கொழம்பு எல்லாம் அப்படி செங்கல்ல கட்டுறது கூட கொழம்புலாம் செங்கல்ல இல்லை வீடு கட்டுறது ம் என்ன செங்கல் இந்த பக்கம் மாடுகள் எல்லாம் மேய்ஞ்சோண்டு இருக்கு பாருங்க எல்லாமே அந்த அண்ணன் மாடு போல இந்த இடத்த டக்குன்னு ஒரு அம்மா பார்த்த உடனே சாப்பிட்டு ஒரு டக்குன்னு போய் ஃபோட்டோ பிடிச்சி ஒன்று வருவோம்னு சொன்னவா நல்ல வடிவம் அடங்களாக இருக்குன்னு சொல்லி ஒரு தாங்க வீடியோ மாற்றினாங்க நாங்கள் பார்க்குறது இருக்கோம் நீங்களும் பார்த்த மாதிரி இருக்கும் அப்படி ஒரு வீடியோ எடுத்த மாதிரியும் இருக்கும் இருக்கு நீங்களும் பாருங்க பிடிக்கிறதா ஓ பிடிச்சிருக்கோ இதால போ இங்க என்ன இது இதோ புல்லணி அப்படியே புரு புரு அப்படி சின்ன குஞ்சு வந்த இடத்த ஒரு ஆளை பிடிச்சாச்சு குச்சு 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 கொண்டு போ மாலை குஞ்சு கொண்டு போய் பறக்க விட்டு விடுவோம் இந்த பாருங்க அந்த இடத்த ஒரு குட்டி புழுனி உண்டு என்ன ஒரு வடிவம் இருக்குன்னால் இப்படி இந்த பக்கம் காட்டு சரி வெயிலுக்கு அந்த காட்டு அந்த தேடி வருது கொத்த போது உனக்கு புழுனி வந்து இதை பாருங்க அது எப்படி இருக்குன்னு சொல்லி கண்ணை பாருங்க கண்ணுல குட்டு 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 புழுனி கொஞ்சம் இந்த தாய் நிற்கும் பாவண்டா கீழே விட்டு விட அந்த புல்லுக விட ஆரம்பிச்சு எது பிடிக்குமால புழுனி பிடிக்கும் அங்க போய் கழுவு அது என்ன பறந்த சுத்தி கொண்டு தான் பிடிக்கும் அது பிடிக்குமா அந்த அந்த பறந்த குப்பையில குப்பையா இருக்குது பாத்தீங்களா
விடு விடு பயப்படு. இது புழுனியா? ஒரு புரணி மலை கழுகு மாதிரி இருக்கு பக்கத்துல. ஆந்தியல் மாதிரி. ஆந்த மாதிரி இருக்கு. புரணி மலை இது புழுனி இல்ல. வேற புரணியா விட்டு விடு பா. என்ன கொண்டு வர போறீங்க? விடாண்ணா என்னண்ணா விடு. பாய். கொண்டு போவாங்க அந்த புள்ளிய சைட்டை பாருங்க எல்லாம் என்னமா சீரியல் ஓ நல்ல மண்டு பேச மாட்டேன் மகள் ஓ இப்படியே கட்டி சாமி வைக்கிறதோ புதுரண்டு போய் இது புளியா இருக்கு நெல் இதை கொண்டு போய் காட்டி வைக்கிற சாமி வரையில நெல்லம் நல்லமோ ஓ அதிர்ஷ்டமா சரி பாப்போம் அதிர்ஷ்டம் வாங்க வயல் வெட்டி முதல் கொண்டு போய் வைக்கிறவ ஆற்ற வயல் என்றாலும் கொண்டு போய் வைக்கிறேன் நெல் பாத்தீங்களா நெல் அப்படி இருக்கு இன்னும் புளியா இருக்கு இன்னும் 2 மாசம் இருக்கு நெல் புளியா இருக்கு வாங்க சரி அப்ப நாங்கள் இப்ப புதுநங்கள் பார்த்து நிறைய இடங்களுக்கு தெரிஞ்சு போடாம எல்லா புதுநங்கள் பார்த்து தோட்டங்கள் பார்த்து என்ன அதுதான் சரி அப்போ வீடியோ வந்து எங்களோட 4 பொழுது இப்படித்தான் இப்படி இடத்த துறாக்கழிவுக்கு வந்து நாங்கள் துறாக்கழிவில் சாப்பிட்டு அப்படியே அந்த வீட்டை சுற்றி இருக்கிற இடங்களையும் வந்து நாங்கள் பார்த்துட்டு அப்படியே திரும்ப வீட்டை போக போகிறோம். மீண்டும் ஒரு காணொலியில் வந்து நாங்கள் சந்திப்போம் என்ன சொல்லிக்கொண்டு பாய்.